துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல உற்சாகத்தோடு சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாரும் தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவோம். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் அஞ்சிடேனே இருளிலே என்று நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். அஞ்சிடேனே இருளிலே என்று பயங்கரத்திற்கும் எல்லாருமாக வாய்களை திறந்து துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை. தேவன் என்ற அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. பாடுங்க. ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை ஓ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமை வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமை வந்தார். சிங்கத்தின் மேலே
மேகத்தின் மேலே நடந்திடுவேனே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகி போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம். Yes Lord, Amen, Hallelujah. கே மகிமை மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. மோதம் கல்லில் என்றும் மீடராமல் பாடலாமா எல்லாருமாக? ராமல் ஒரு போதும் வாதை காத்திடுவோர். ஒரு போதும் வாதை அணுகாமல் காத்திடுவோர். துதிப்போம் அல்லேலூயா பாடி போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை. அல்லேலூயா மகிமை தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. துதிப்பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Praise the Lord. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. Yes Lord, Amen, Amen. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
போற்றி என்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, வாய்களை திறந்து இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவே. எல்லாருமாக என்றென்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. ஆமென். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி, துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவே. எல்லாருமாக என்று வாழ்த்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம். வாய்களை திறந்து கரங்களை தட்டி எஸ் துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்று வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya நல்ல விடாம கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே. ரிகதரபா ரிபாலா ஹபாரபா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிரடைவதாக உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெப வாழ்க்கை உயிரடைவதாக, வேத வாசிப்பு உயிரடைவதாக. மங்கி எரிகிற திரிகள் ஆண்டவரே எரியத்தக்கதான கிருபை கொடுப்பீராகப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உம்மை உயர்த்திடுவே.
கொடுத்தா நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குருவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர். ஆபத்து நாளில் அனுகூலமானே. ஆபத்து அனுகூலமானே. ஆபத்து நாளில் அனுகூலமானே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. பாடுங்க. கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஓ யெகோவா ஈரே எல்லாமே. Yes, Lord. ஈரே எல்லாமே. யெகோவா ஈரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே. அப்பா சோத்திரமே. கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவே. என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுங்க. ஒன்று சேர்ந்து சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த கிருபைக்காக நன்றி. இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி. எபினேசரே உமக்கு நன்றி. இனியும் நடத்த போகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா நான் உங்களுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்க. வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என் சுய பலத்தை நம்பி நான் ஓடாதபடிக்கு தேவரீர் நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் கேளுங்க. தேவரீர் நான் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய சித்தம் என்ன? என் வாழ்க்கை குறித்த உம்முடைய சித்தம் என்னப்பா? என்னை வழி நடத்துங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களேப்பா. நான் என் சுய பலத்தை நம்பி என் சுய விருப்பத்தை நிறைவேற்றாதபடிக்கு எனக்கு கிருபை தாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி, ஆத்ம, சரீர அர்ப்பணித்தே. என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. பாடலாமா? அர்ப்பணித்தே. பாடுங்க வாய்களை திறந்து. நான் அர்ப்பணித்தே என் ஆவி, ஆத்ம, சரீர அர்ப்பணித்தே. என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி, ஆத்ம, சரீரம் என் ஆவி, ஆத்ம, சரீரம் அர்ப்பணித்தே. அவயவங்களையும் கர்த்தர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். நம்முடைய கண்களை அர்ப்பணிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள், இந்த நாட்கள்ல உங்கள் கண்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் உங்கள் கண்களை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளும் போதுதான் கண் என்பது சரீரத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. கண் இருளடைந்தால் நம்முடைய சரீரம் இருளடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை எவ்வளவு நேரம் பார்க்கிறீர்களோ அதுதான் உங்கள் சிந்தையை ஆட்கொள்ளும். பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாய் வாசித்தால் அதுல உள்ள வெளிச்சம் உங்களை வெளிச்சமுள்ளவர்களாய் வாழ வைக்கும். செல்போன்ல அதிகமான நேரத்தை செலவு பண்ணும் போது அதிலிருந்து வருகிற உலகம்தான் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும். இந்த நாட்கள்ல ஆண்டவர் மணவாட்டி சபையை பார்த்து மணவாளன் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பைபிள் படிக்கிறதெல்லாம் வெறும் பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வாலிப பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்கம்மா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 2ஆம் ஆராதனையும் நீர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் ஆண்டவரே நடக்கிற கர்த்தா இந்த ஓய்வு நாள் ஆராதனைகள் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆசீர்வாதமாய் நீர் நடத்தி தரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்கப்பா. நன்மையான காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா நீங்க எங்களுக்கு நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சபையில கூட நல்ல திருமணத்தை நடத்துவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க சுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான கர்த்தாவே தம்பி பிரவீன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மகனை நீங்க சுகப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஜெஃப்ரின்காக ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல அருமையான கிருபாஸ்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக இடங்கள்ல ஆண்டவரே ஃபீவர், கோல்டு, காஃப் என்று பலவிதமான கத்தாவே அப்பா கத்தாவே ஏசப்பா நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா உம்முடைய தெய்வீக அப்பா கத்தாவே பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு மேல தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமா யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ தேவன் ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தில் நடக்க போகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்து எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரை வேலைக்கு போகிறவர்கள், ஆண்டவரை விசேஷமாய் கத்தாவை வாகனம் ஓட்டுகிறவர் மேலும் கிருபை இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நீர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரை வேலைக்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவரை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து சேரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே இன்னுமாய் பலவீனத்தோடு காணப்படுகிற அருமையான எபினேசர் பிரதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பிரதரையும் நீர் கத்தாவே நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வர தடைப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே கத்தாவே கலந்து கொள்ளுகிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென் ஆமென். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். முடிந்தவரைக்கும் எல்லாரும் எழுந்து நின்று வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க போகிறோம். 701 பக்கம் 51 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமேன். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்.
பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டுவோமா? நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கத்தரிந்தேன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கத்தரிந்தேன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை தட்டுவோமா? நல்ல எல்லாரும் வாலிப பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆமென். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடங்கள் என்றாரே. சொல்லுவோமா? முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடங்கள் என்றாரே. கர்த்தரதேன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஆமென். கர்த்தரதேன் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால், என் தேவனால், என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த ஒரு சரணத்தை மறுபடியும் நாம் பாட போறோம். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளால முடியாதது யாரால முடியும்? தேவனாலே கூடாத காரியம், சத்தமா சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று, எங்க நிக்கிறாங்க? அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இது நடக்கலையே என்று ஏக்கத்தோடு இந்த இடத்துல யாராவது அமர்ந்திருப்பீர்களானால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்காக யாவையும் செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் தேவையை பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, இருக்கா இல்லையா? அநேக தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் தேடும் போதுதான் அது நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சும்மா பார்த்து கொள்வார் இல்ல, நம்ம உண்மையா ஆண்டவரை தேடுவோமானால் நிச்சயம் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லா கரங்களை தட்டி, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல உங்க சத்தம் கேட்கணும். ஆமென். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன்
திடங்கொள் என்றாரே. சொல்லுங்க. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே. கர்த்தரதன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. ஆமென். கர்த்தரதன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயர்வேன். நல்ல சத்தமா. என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயர்வேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் பார்ப்பாங்க? சுற்றியுள்ள கண்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாய் வாழ தேவன் கிருபை தருவாராக. ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க வீட்டில் கட்டாயப்படுத்தி வேதத்தை வாசிக்க வைங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். தம்பி, பைபிள்லாம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா தம்பி? என்ன படிக்கிறீங்க? இந்த வாரம் உங்களுடைய பைபிள் ஸ்டடி என்ன படிச்சிங்க சொல்ல முடியுமா? சங்கீதம்மா, நீ? சரி சரி. பாருங்க, கிறிஸ்தவ நாடுகள் என்று சொன்ன பெரிய பெரிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பணம் பெருத்து போச்சு. ஜெபம் பண்ணாமலே எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு பிள்ளைகளுக்கு. வேதத்தை வாசிப்பதை குறைந்து இப்போது கடவுளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தை படிக்கலைன்னா நம்ம தேவன் யார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி அதிகமாக ஏத்தியிசம்னா நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கொள்கை தான் இன்றைக்கி அதிகமாக பரவிட்டு இருக்கு. சயின்ஸு தான் எல்லாமேன்ட்டு. அதனால தான் எல்லா பாவமும் பெருகி மனிதன் தன்னுடைய இஷ்டம் போல வாழுகிறான். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழுகிறான். குடும்பம் என்பதை தேவன் உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தை தேவன் உருவாக்கினார். உயிர் எவ்வளோ முக்கியம். இந்த உயிரை கொல்லக்கூடாது. 10 கட்டளைகளை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? சொல்லுங்க. வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. இந்த உலகத்தில் ஆதாம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2005 எல்லார் கையிலும் செல்ஃபோன் வந்துடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தம்பி, இந்த நாட்கள்லாம் நம்ம சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். சொல்கிறத சொல்லிடணும். நியாய தீர்ப்பு நாளில் நான் சொல்லலையேன்னு இருக்கக்கூடாது. ஊழியக்காரனாக சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இந்த நாட்களில் மொபைல் ஃபோனில் அதிகமான நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழலைன்னா பரலோகம் போக முடியாது. இதுதான் சத்தியம். ஸோ இந்த நாட்களில் அதிகமாய் கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசித்து பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இது பேசுகிற எனக்கும் சரி, எங்கள் குடும்பத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கண்ணானது என்னதான் இந்த சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பொண்ணோட நீ விபச்சாரம் பண்ணாதான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். செயல் பண்ணாதான் பாவம் இல்லை. ஒரு செல்ஃபோனில் ஆபாசமான ஒரு படத்தை பார்த்தாலே அது என்னவா? அது விபச்சாரத்துக்கு ஒத்த ஒரு பாவம். அப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ சங்கீதம் 51 நாம் வாசித்தோம். இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன்?
பாவம் செய்தேன், என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, சுத்த இருதயமாய் மாற்றுங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை ஜெபம் பண்ணி நம்மை சுத்திகரித்து ஆண்டுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் இந்த சார்லி கர்க் என்கிற மனிதனை சுட்ட பையன், 22 வயசு பையன். அவங்க அப்பா அம்மா ஆலயத்துக்கு போகிறவங்க. அவங்க அப்பா நல்ல அப்பாவே கொண்டு போய் கொடுத்துட்டாரு போலீஸ் ஸ்டேஷனில், இந்த இவன் தான் சுட்டான்னு சொல்லிட்டு. எவ்வளோ பயங்கரம் பாருங்க, பயங்கரமான கொடூரமான காலம். அவங்க அம்மா ஃபேஸ்புக்கில் கன்று வச்சுட்டு ஃபோட்டோ கொடுக்குறாங்க, போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்து, ஒரு பக்கம் ஆலயத்துக்கும் போகிறது, உலக பிரகாரமாகவும் வாழ்கிறது, உலகத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததுனால வாலிப பையன் என்ன பண்ணிட்டான், கண் எடுத்துகிட்டு போய் என்ன பாவின்னு சொல்கிறியா, எல்லாரையும் பாவின்னு சொல்கிறியான்னு சுட்டுட்டான். ஸோ அந்த நாட்களில் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேர வேண்டும். ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபம். இன்னும் காலங்கள் கொடியதாய் போய்கொண்டு தான் இருக்கும். இது ஒன்றும் இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல, பாவம் பெருகிட்டு தான் போகும். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுக்கென்று பிரியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமான வாசல், நரகத்துக்கு போகிறதுக்கு விசாலமான வாசல். எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம போக வேணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக வாழணும். ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாளில் கூட மீண்டுமாக நம்ம யாக்கோபு நிருபத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்தில் என்ன செய்தி கேட்டீங்க? கடந்த வாரம் என்ன செய்தி சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. கடந்த வாரம் யார் உயிரடைவா? உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். உண்மையாக நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முடங்கி போயிருக்கதோ அதை உயிரடைய செய்வார். அநேகருடைய ஜெப வாழ்க்கை உயிரடைய வேண்டும் என்று சொல்லி தான் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, சபையில் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, உலர்ந்து போன ஜெபங்கள் உயிரடையணும்ப்பா, வேத வாசிப்பு உயிரடையணும், ஊழியங்கள் உயிரடையணும். இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த போன வாரத்தில் 2 வாலிப பிள்ளைங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, பாய்ஸ் 2 பேர் வந்து, அங்கிள் நீங்கள் யாக்கோபை சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் டக்குன்னு டாபிக் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான், நான் யாக்கோபை தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆவியானவர் போன வாரத்தில் முதல் வாரமாக இருந்ததுனால ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று கர்த்தர் பேசினார். இன்றைக்கு மீண்டுமாக இது யாக்கோபில் இந்த 2வது முறையாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பட்சபாதம் காண்பித்தல். முதலாவது என்னது? சத்தமா சொல்லுங்க, பட்சபாதம் காண்பித்தல். யாக்கோபு யாரு? Who is James? யாக்கோபு யாரு? ஆண்டவராகிய இயேசுவின் இளைய சகோதரன். ஆண்டவரோடு அதிகமான காலங்களை செலவு பண்ணினவர். சீஷர்கள் எல்லாம் 3.5 வருடங்கள் தான் ஆண்டவராகிய இயேசுவோடு இருந்தாங்க. ஆனால் இந்த யாக்கோபு அவர் பிறந்த நாள் முதல் ஆண்டவராகிய இயேசுவோடையே கூட இருந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தவர். அவர் ஆண்டவராகிய இயேசுவின் சீஷனாக மாறினார். அவர் எழுதின நிருபம்தான் இந்த யாக்கோபு நிருபம். இது பொதுவான நிருபம், எல்லா மக்களுக்கும் எழுதப்பட்ட நிருபம். முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பட்சபாதம் இல்லாதவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்கும் ஒரு சில மனிதர்கள் மேலே கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும்,
ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் பட்சபாதம் உள்ளவர்களாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பட்சபாதம்னா ஃபேவரிட்டிசம், ஒருவருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் 1லேருந்து 13வது வசனம் வரைக்கும் இதை தான் சொல்லியிருக்கு. பட்சபாதம் என்றால் பணத்தின் அடிப்படையிலே, ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலே, அழகின் அடிப்படையிலே, ஆண் என்றோ பெண் என்றோ ஜாதி என்றோ மதம் என்றோ எந்த ஒரு அடிப்படையிலும் பாருங்கள், நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாதா, பட்சபாதம் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் வந்தால் ஒரு சேரு, மற்றவர்கள் வந்தால் தரையில் உட்காரணும், இப்படிப்பட்ட பாகுபாடுகள், பிரிவினைகள் அந்த ஆதி நாட்கள்லேயே இருந்தது. ஏனால் ரோம நாட்டில் இருக்கிறவங்க சிலர் அடிமைகளாக இருந்தார்கள், சிலர்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது அவர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்ன மனநிலையில் இருந்தார்களோ அதே மனநிலையில தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டும் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யாக்கோபின் மூலமாக ஆவியானவர் என்ன சொன்னார்னா, பட்சபாதம் காண்பித்தல் என்பது பாவம். ஹல்லேலூயா. பட்சபாதம் காண்பித்தல் என்பது என்னது, சத்தமா சொல்லுங்க, பாவம். அதே அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அது பாவம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பட்சபாதம் என்றால் பாருங்க, நம்முடைய சபையில் இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்தாலும் சரி, அவருடைய படிப்பு நிலைமை என்னவா இருந்தாலும் சரி, அவருடைய பொருளாதார நிலைமை எப்படியா இருந்தாலும் சரி, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக சமமானவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி, ஒரு பட்டணத்தில் இருந்தாலும் சரி, கிராமத்து பாஸ்டராக இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்த பாஸ்டராக இருந்தாலும் சரி, கார் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பைக் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, சைக்கிள் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக சமம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவராக இது இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். சிலர் பணத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க, சிலர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்களாம். எப்படி? சிலர் பணத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க, சிலர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க. ஆண்டவருடைய பார்வையில் விசுவாசம் தான் என்னது, விலையேற பெற்றது. விசுவாசம் தான் என்னது, விலையேற பெற்றது. ஸோ ஆண்டவருடைய பார்வையே வித்தியாசமான பார்வை. ஸோ நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு நல்ல வசதி இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், யாக்கோபின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, நாங்கள் பட்சபாதம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்க, எல்லாரையும் ஈக்குவலாக நேசிக்க, எங்கள் குடும்பத்திலையும் சரி, எங்கள் சபையிலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, அப்படி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிலர் நல்ல ஜெபிப்பாங்க, ஜெபிக்காதவங்கள அற்பமாக நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சிலர் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் விசுவாசத்தில் வீக்காக இருப்பாங்க. ஏங்க இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களையும் என்ன பண்ணணும், விசுவாசத்தில் என்ன பண்ணணும், பலப்படுத்த வேண்டும். எல்லா நிலைமையிலும் எப்படி இருந்தாலும் சரி, ஏற்றத்தாழ்வுகள் உள்ள உலகத்திலே தான் நாம் வாழுகிறோம். எல்லாருக்கும் ஒரே அளவு சம்பளம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அளவு படிப்பு கிடையாது, எல்லாரும் ஒரே அளவில். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருந்தால் ஒரு மாதிரி, கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி, இதெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பார்க்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்குள்ளே இருந்தாருன்னா எங்கே போனாலும் கர்த்தர் நம்மை கனத்திற்குரிய பாத்திரங்களாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் எல்லாரையும் ஒரே சமமாக பார்க்க
தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இதை பாருங்க, மற்ற மனிதர்களோடு அதிகமாக நீங்கள் ஆலோசனை பண்ணி அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் எடுக்கிறத விட வேதத்தின் ஆலோசனையை நம்ம அதிகமாக எடுத்தோம் என்றால் இப்படி வாழுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, சிலரை பார்த்த உடனே ஒரு கணிப்பு வச்சிருவாங்க, இவங்க இப்படி இருப்பாங்களோ. சிலர் பெரிய மீசை வச்சிருந்தா இவர் ரொம்ப ரஃப்பான ஆளோ, இப்படி கணிப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கணிப்பெல்லாம் நம்ம எதுவும் நம்ம வைக்கக்கூடாது. ஒருத்தரோட பழக வேண்டும், அவளோடு பழகி புரிந்து கொண்டு அவர்களோடு நம்ம பட்சபாதம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நம்ம இப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயத்திலே தேவன் விரும்புகிறது என்னவென்றால், நீ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, நீ இப்படி அப்படின்னு சொல்லி பிரிவினை. சிலர் ஊருக்கு ஃபஸ்ட்டு போனவுடனே உங்கள் ஊர் என்ன பிரதர், உங்கள் ஊர் என்ன, ஊரை வச்சு என்ன பண்ணுவாங்க, பட்சபாதம். இதெல்லாம் இருக்கவே கூடாது. தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, அந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து 2, 3 இந்த அதிகாரங்கள்லாம் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் நமக்கு அதிகமான கிருபையை கொடுப்பார். 1ஆம் அதிகாரத்தில் நிறைய சின்ன சின்ன ஆலோசனைகள் இருந்தது. ஆனால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் இதை தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக அவர் பார்க்கிறார், வாசிங்க. விசுவாசம் கிரியையும். கிரியை. ஹல்லேலூயா. விசுவாசமும் கிரியையும். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு காலையில், இன்னைக்கு சாயந்தரம் ஈவினிங் மீட்டிங் இருக்கு. நம்ம அதை கிரியையில் காட்டணும். கிரியையில் காட்டலைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், விசுவாசத்தை கிரியையிலே காட்ட வேண்டும். கிரியையிலே காட்டாத விசுவாசம் செத்ததுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபின் மூலமாக. வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். பாருங்க, இங்க வந்திருக்கிற எல்லாரும் தேவன் ஒருவர் உண்டுன்னு விசுவாசித்து தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிக்கிறது நல்லது. ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், மீண்டுமாக வரப்போகிறார் என்பதெல்லாம் உண்மைதான். வாசிங்க. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. நம்ம நடுங்குறோமோ இல்லையோ, பிசாசு என்ன பண்ணுமா, நடுங்குகிறது. எதை நடுங்குகிறது? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை கேட்டால் நடுங்குகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இந்த வாரத்தில் ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம், ஆண்டவருக்காக எப்படி வாழ போறோம், கிரியையில் எப்படி காட்ட போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், 2 மணி நேரம் அட்டென்ட் பண்ணிட்டோம், இனி என் வாழ்க்கை, என் உலகம், என்னுடைய விருப்பம் என்று போக போகிறோமா? இல்லை என்றால் வேத வசனத்தின்படி அதை கிரியையிலே நாம் காட்ட போகிறோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க 20ஆவது வசனம். வீணான மனுஷனே கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. ஹல்லேலூயா. without faith without works is dead. விசுவாசம் செயல்படவில்லை என்றால் அது செத்ததாக இருக்கிறது. இங்க வந்து விசுவாசமா வார்த்தையெல்லாம் கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு எப்படி ஜெபித்தார், அதிகாலையிலே ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார். சரி, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சும்மா கேட்டுட்டு போறவங்களா இல்லை, கேட்டுட்டு போறவங்களுடைய விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு மனுஷன் வரான், அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷன் வரான், ட்ரெஸ் இல்லை, வசதி இல்லை, நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் உனக்கு வஸ்திரத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்புறது இல்லை. உங்ககிட்ட இருந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுமா, அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருத்தங்க வராங்க உங்க வீட்டுக்கு, சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நீங்கள் நல்லா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவங்க பசியெல்லாம் ஆற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டா அது என்ன விசுவாசம்? அந்த விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம். வீட்டில் இருக்கிற ஒரு தட்டை எடுத்து அவங்களுக்கும் என்ன பண்ணி கொஞ்சம் இருக்கிற சாப்பாடில் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்து, அவங்களையும் ஒரு முட்டை இருந்ததுன்னா அதை 2ஆக கட் பண்ணி அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி எடுத்து சாப்பிட்டுட்டு
கொடுத்தோன்னா அந்த விசுவாசம் தான் கிரியையிலே காட்டுகிற விசுவாசம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு சிலருக்கு என்ன கொடுக்குறாருன்னா அயர்ந்த நித்திரையை கொடுக்குறாரு. எப்போ கொடுக்குறாரு? பிரசங்கம் பண்ணும்போது கொடுக்குறாரு. நல்ல உற்சாகமாக காணப்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, முதலாவது என்னது? 2 காரியம் பார்க்கிறோம். முதலாவது பட்சபாதம் காண்பித்தல் இருக்கக்கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆனால் எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிப்பினாலே உருவாக்கப்பட்டவர்கள். யாரையும் பார்த்து முண்டக்கண்ணை இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? முண்டக்கண்ணை பாரு, எப்படி முண்டக்கண்ணை மாதிரி இருக்கிறான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பாருங்க, முடியை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, மூக்கை வச்சு என்ன மூக்கு, கொடமிளகா மூக்கு மாதிரி இருக்குது பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் பாருங்க, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பட்சபாதத்தை நாம் எந்த மனிதனுடைய சரீரத்தினாலோ அப்படி எந்த ஒரு ஸ்டேட்டஸ்னாலேயோ நாம் வெளிப்படுத்தக்கூடாது என்பதை நாம் அறிகிறோம். பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போனால் சிலர் வெயிட்டர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரூடாக நடந்துக்குவாங்க. வெயிட்டர்னா என்ன, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஏய் அதை எடுத்துகிட்டு வா, ஏய் இதை எடுத்துகிட்டு வா, என்ன சூடாக கொண்டு வரல, திருப்பி போ. இதெல்லாம் யார்? கிறிஸ்தவ பிள்ளைங்களே பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவங்க செய்கிறதுலே தெரியும் இவங்க பட்சபாதம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் சம்பளத்துக்கு தான் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறார்கள். ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும், பியூனாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவருடைய தகுதிக்கேற்றபடி வேலை செய்கிறார்கள். அதில் பட்சபாதம் காட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஹோட்டல்லாம் போனால் அங்கே வெளியே நிற்பாங்க பாருங்க, வாட்ச்மேன். அவங்களெல்லாம் நம்ம அதிகமாக நேசிக்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த உதவியை செய்யணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவங்கள ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்கன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, 2வதாக விசுவாசத்தை நாம் கிரியையிலே காட்ட வேண்டும். தயவு செய்து இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அதிகமான காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார். வசனம் சொல்லுது, 1 தரம் கேட்டேன், 2 தரம் ஆண்டவர் விளம்பினார். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம கேட்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 3வதாக வாசிங்க, நாவும் வாயின் வார்த்தைகள். நாவும் வாயின் வார்த்தைகளும். பாருங்க, இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அதிகமாக நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, உன்னுடைய வாய். பாருங்க, வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 3:8 வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு மனுஷனாலும் கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, நாவை நாம் எப்பொழுது அடக்கணும், எப்பொழுது அடக்காமல் இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஞானம் வேணும். பாருங்க, இப்போ நான் பிரசங்கம் பண்றேன்னா நான் நாவை அடக்கிட்டு இருந்தா பிரசங்கம் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் பேசிதான் ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்னா டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசிதான் ஆக வேண்டும். ஒரு அப்பாவாக இருந்தால் பிள்ளைகளிடத்திலே சில காரியங்கள் பேசிதான் ஆக வேண்டும். அந்த காரியங்கள் சரி தவறுன்றதை சொல்லிதான் ஆக வேண்டும். பாருங்க, ஆனால் தேவையில்லாமல் வாயிலே பாருங்க டைம் பாஸுக்குன்னே பேசுறது. வசனம் பாருங்க, அதில் பாருங்க வேதம் தெளிவாக சொல்லுது, அதிக வார்த்தையினால என்ன பண்ணுமா, பாவம் இருக்குமா. ஹல்லேலூயா. பாருங்க, நாவை அடக்க வாசிங்க, ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நாக்கு, நம்ம நினைக்கிறோம் பாம்பு தான் விஷம்னு நினைக்கிறோம், பாம்பு தான் விஷம்னு நினைக்கிறோம். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்பங்களில் பேசணும், நல்லா பேசணும், பேச வேண்டியதை பேசணும். ஆனால் பேச வேண்டாததை அதிகமாக பேசி, மற்றவர்களை குறித்து பேசி, மற்றவர்களை குறித்து நாம் பார்க்காததை கேள்விப்பட்டதை குறித்து பேசி, இதெல்லாம் என்ன பண்ணுமா, பாவத்தை தூண்டிவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, பாஸ்டர் சுந்தரம் ஒரு பெரிய ஊழியக்காரர், ஏசிய சபையை உருவாக்கின பாஸ்டர் ஜி சுந்தரம். அவர் மூலமாக தான் ஏசிய சபைகள், கர்த்தர் அவர்கள் மூலமாக பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் சாம் சுந்தரம், அவர் ஒரு வசனத்தை அதிகமாக
யாவரோடும் சமாதானமாக இருங்கள், யாரை குறித்தும் எதுவும் பேசாதிருங்கள். நோ பீஸ், ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன். பாருங்க, அவருடைய சபையில் சர்ச்சு முடிஞ்ச உடனே அவர் போய் ரூமில் போய் உட்கார்ந்த உடனே நிறைய ஊழியக்காரங்க, அவங்க உடன் ஊழியர்கள்லாம் வந்து யாராவது யாரையாவது பற்றி பேச ஆரம்பித்தா இப்படியே காதை முடிப்பார். அப்படியே அவங்க இருக்கும்போதே மூத்த ஊழியக்காரர், அவருக்கு 65 வயசு 70 வயசு, அவர் இறக்கும்போது 80 வயசு இருக்கும். யாராவது ஏதாவது அவரை யாரை பற்றியாவது பேச ஆரம்பித்தா இப்படியே 2 காதையும் மூடி வச்சுப்பாராம். திருப்பி அவர்கிட்ட எதாவது பேசுவாங்களா? பாருங்க, ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், மேக் பீஸ் வித் ஆல் மேன். எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள், யாரை குறித்து என்ன பண்ணாதீங்க, தவறாக பொல்லாங்கானதை பேசாதிருங்கள் என்பதை அவர் நடைமுறையாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம், ஊழியத்தின் ரகசியம் அதுதான் என்று சொல்லி அநேக ஊழியர்கள் அதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கி நம்ம அடுத்தவங்களை குறித்து பேசுறதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நல்ல சுவாரஸ்யமாக அந்த கதை போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவன் விரும்புகிறது அல்ல. ஹல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறது அல்ல. பாருங்க, ஒரு மனிதன் 5000 வார்த்தைகள் ஒரு நாள் பேசுகிறான், ஒரு மனிதன் 10,000 வார்த்தைகள் பேசுகிறான் என்றால் நிச்சயமாக சொல்ல முடியும், அதிகமாய் பேசுகிற இடத்திலே பாவம் இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அதை தான் நமக்கு போதிக்கிறது. ஸோ அந்த நாட்களில் வாசிக்கலாம், 10வது வசனத்தை வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும். இங்கே சர்ச்சுக்கு ஒரே அல்லேலூயா, சோத்திரம், ஆமேன். அப்புறம் வெளியே வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பற்றி தெரியுமா, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க. யார் எப்படி பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அப்படி பாவத்தில் சிக்கி விழாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்த கிருபையை இழந்து போயிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? மற்ற ஊழியர்களை குறித்து பேசி 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 கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுத்த வல்லமையை அநேக ஊழியர்கள் இழந்து போய்விட்டார்கள். மூத்த ஊழியர்கள் கூட, நான் கூட ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். பாருங்க, மற்றவர்களை குறித்தோ விசுவாசிகளை குறித்தோ பாருங்க, ஒவ்வொருவருக்கும் பாருங்க, ஆண்டவர் நம்மளை எதற்காக வச்சிருக்கிறார்னா ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதற்காக, யாரையும் நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாக இருப்பதாக. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரே ஊற்று கண்ணில் இருந்த தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஹல்லேலூயா. பாருங்க, வாலிப பிள்ளைங்க, நீங்கள் யோசித்து பார்க்கணும். சர்ச்சுக்கு வரோம், பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். காலேஜில் போய் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களா? அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு அவன் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும், அவங்க கூட நீங்களும் அதை மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறீங்களா? உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஒரே வாயில் துதிக்கிறதும் சபிக்கிறதும், ஒரே வாயில் துதிக்கிறதும் கெட்ட வார்த்தை பேசுகிறதும், ஒரே வாயில் துதிக்கிறதும் மற்றவங்களை பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் என்னதுன்னா மற்றவங்களை கலாய்க்கிறது. மற்றவங்களை என்ன பண்ணுறது? கலாய்க்கிறது. ஒருத்தனை பாருங்க, சிரிப்பு காட்டுறது வேற, ஒருத்தனை கிண்டல் பண்ணி அவனை அவமானப்படுத்துவது தான் அவனை ஏளனமாய் பண்ணுவது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமா? நிச்சயமா சுரக்க முடியாது. அப்படி சுரக்கும் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பாருங்க, அது இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நேற்றைக்கு போன வாரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும் என்று தேவனை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வேதத்தில் 3, ஒன்று தேவன், இன்னொன்று
மனிதன், இன்னொன்று பிசாசு. இந்த மூனை குறித்தும் நாம் தெளிவு இருக்க வேண்டும். இதிலே தேவனை குறித்த தெளிவு இருக்கும்போது நம்ம ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம், ஆண்டவர் மேல் அதிகமாய் விசுவாசிப்போம். மனிதனை குறித்து, நம்மை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது நாம் குறை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்னா, மனிதன் குறை உள்ளவன், இதையெல்லாம் செய்ய அவனால் முடியும், ஆனால் இதை செய்யாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் உபதேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உபதேசம் எதுக்கு? நம்மை பரிசுத்தமாய் வாழுவதற்கு, நம்மை கட்டி எழுப்புவதற்கு தான் உபதேசம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுட்டு இந்த வாரம் முழுசும் திருப்பியும் இதே பாவத்தை செய்தா யாரையும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அவங்க நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், என் வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்களை வைத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளோடு, தேவ பக்தி உள்ளவர்களோடு, கிறிஸ்துவை உடையவர்களோடு, கிறிஸ்தவர்களோடு அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டால் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, 4வது வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறதை குறித்து சொல்லவில்லை, இது மாம்சீக குணத்தை குறிக்கிறது. வைராக்கியமும் விரோதமும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் இதை டச் பண்ணியிருக்காரு, கலாத்தியர்ல சொல்லியிருக்காரு, எல்லா வசனம் பாருங்க, யாக்கோபும் இதை அதிகமாக சொல்லியிருக்காரு. மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, ஒரு காரியத்தில் பாதிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்து அவங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வைராக்கியமும் விரோதமும். பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், கசப்பு எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கசப்பு. பாருங்க, வைராக்கியத்தை பைபிள் என்ன சொல்லுதுன்னா கசப்பு. பாருங்க, இனிப்பு தான் எல்லாரும் விரும்புவாங்களே ஒழிய கசப்பை யாரும் விரும்ப மாட்டாங்க. கசப்பானது ஒன்று நாக்கில் வச்சுட்டா உடனே தூ அப்படின்னு துப்பிடுவாங்க. அது கசப்பு. ஆண்டவருடைய பார்வையிலே தூணு துப்புற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வைராக்கியமும் அப்புறம் என்னது? விரோதமும். ஹல்லேலூயா. வைராக்கியமும் விரோதமும் ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர் தூணு துப்பிடுவார். கசப்பான ஒரு காரியம் அது. கசப்பான காரியத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாயில் வச்சு அதை குடிக்க மாட்டாங்க. நாக்கில் கசப்பு பட்ட உடனே என்ன பண்ணிடுவோம், அதை துப்பிடுவோம். பாருங்க, உங்கள் இருதயத்திலே எங்க கசப்பு எங்க இருக்கும்? இருதயத்தில் இருக்கும். வெளியே பார்த்தா தெரியாது. வெளியே பார்த்தா அப்பா இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, இவங்களா. ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாரு? மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். நம்ம யாருக்கு பிரியமாக வாழணும்? ஆண்டவருக்கு பிரியமாக தானே வாழணும். ஆண்டவர் தானே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் தானே நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர், ஆண்டவர் தானே நம்மளை வழி நடத்துகிறவர், ஆண்டவர் தானே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். மனிதன் ஒரு நாளும் முகத்தை தான் பார்க்க முடியும், இருதயத்தை பார்க்க முடியாது. ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்திலே வாசிங்க, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். ஆமா, பாருங்க இந்த வசனம். வைராக்கியம்னா என்ன? என்ன சொல்லுங்க பாப்போம். வைராக்கியம்னா என்னம்மா? ஆமா, கரெக்டா சொன்னாங்க. சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. வைராக்கியம்னா என்னம்மா? ஒருத்தவங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம்னா வைராக்கியமா அவங்க கூட பேசாமலே இருக்கிறது. ஆண்டவர் தூ அப்படின்னு துப்பிடுவார். அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கசப்பான காரியத்தை நாக்கில் வச்சா என்ன பண்ணுவார்? ஆனால் மன்னிக்கிறவர்களை, மறக்கிறவர்களை, எல்லாரோடையும் நானும் பாவி தான், அவங்களும் குறை உள்ளவங்க தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, வைராக்கியமும் விரோதமும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று. இது அங்கிள் ஆன்டி மாதிரி, இல்லைன்னா பிரதர் சிஸ்டர் மாதிரி, மாமா மச்சான் மாதிரி.
என்னது? வைராக்கியமோ விரோதமோ. ஆனால் ஆண்டவர் பார்வையில் இது கசப்பானது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற திட்டங்கள், தேவன் விரும்புகிற சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகிறதற்கு சில மாம்சீக குணங்களை நாம் அழிக்க வேண்டும். இதை அழித்தாலே ஒழிய ஆவியானவர் நம் மூலமாக கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, சில காரியங்களெல்லாம் அழிச்சா ஆவியானவர் நம்மளை வித்தியாசமாக நடத்துவார். நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் என்னென்னா, நீங்களும் நானும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது. ஆனால் இந்த மாம்சீக குணங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள்லாம் நம்ம ஆவியானவரை என்ன பண்ணுகிறது? மட்டுப்படுத்தி விடுகிறது. ஆவியானுடைய செயலுக்கு இது தடையாகவே மாறிவிடுகிறது. ஸோ அந்த நாட்களில் ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டோன்னா கர்த்தர் கிருபை கொடுப்பார். வாசிங்க இந்த வசனத்தை. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். நான் ரொம்ப பயங்கரமான ஸ்பிரிச்சுவல், நான் பயங்கரமாக ஜெபிக்கிறவன், நான் பயங்கரமாக பைபிள் படிக்கிறவன், நான் பயங்கரமாக ஊழியம் செய்கிறவன், நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாலே ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லி பெருமை பாராட்டாதீங்க. மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நான் பேசும்போதே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா எனக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் என்னை மன்னிங்கப்பா. யார் மேலேயாவது எனக்கு தீமை செய்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு என்கிட்ட இல்லைன்னா அவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நானும் பேசி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்துமா இருக்கிறது. வாசிங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். பாருங்க, ஒரு பக்கம் விரோதம் வைராக்கியம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன்னு பெருமை பாராட்டாதீங்க. ஒரு பக்கம் எல்லாத்தையும் உள்ள இருதயத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே நாக்கில் நான் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன், நான் இப்படி நான் அப்படின்லாம் என்ன பண்ணி உங்களையே நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, பொய் சொல்லிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறோம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் என்னை காண்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் பாருங்க, அதான் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். பிசாசின் கிரியைகள், பிசாசுடைய காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நம்ம விட்டுட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான் தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பாருங்க, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் இப்படி இது இந்த உலக ஞானம். இது அவங்க இப்படி செய்யறாங்க, நான் இப்படி செய்யறேன், அவங்க இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்றேன், அவங்க அவங்க பாருங்க, இப்படி கம்பேர் பண்ணி பண்றது. ஆனா நமக்கு கம்பேர் பண்ண வேண்டியதே வேத வசனம் தான். வசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அவனை மன்னிச்சு விடுப்பா. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போ, நீ சமாதானமா இரு. அதுக்காக தான் நான் உன்னை அழைச்சேன். பாருங்க, அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தேன். அதுக்காக தான் நான் பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாய் சமாதானம் எங்க இருக்கணும்னா குடும்பத்துல தான் இருக்கணும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் ஒரு சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வதிக்கப்படும் போது சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். சமுதாயத்தில் சமாதானம் வர வேண்டும் என்றால் அடிப்படையாக அந்த வேர் எங்கே இருக்குது என்றால் குடும்பங்களில் சமாதானம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தேசத்திலே சமாதானத்துக்காக ஜெபிக்கிற நீங்களும் நானும், இந்தியாவுடைய சமாதானத்துக்காக, உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிற நீங்களும் நானும், நமக்குள்ள வைராக்கியம், கசப்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்கு என்றால் கர்த்தர் எப்படி தேசத்திலே சமாதானத்தை கொடுக்க முடியும்? கரெக்டா நான் சொல்றது? ஆமென். பாருங்க, இந்த நாட்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம், தேசத்துல சமாதானம் வேணும், உலகத்துல சமாதானம் வேணும். ரைட்டு, முதல்ல நம்ம குடும்பத்துல என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அதை விரும்பலைன்னா நீ என்ன ஜெபம் பண்ணி உலகத்தின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்ற, நீ பொய் சாட்சி சொல்றப்பா, நீ பொய்யா, நீ என்ன பண்ற?
பேசுகிறாய். வாசிங்க. லௌகீக சம்பந்தமானதும், லௌகீக சம்பந்தம் பாருங்க, உலக சம்பந்தம், ஜென்ம சுவாபத்திற்குரியதும், ஜென்ம சுவாபத்துக்குரியதும், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது யார் சொல்றா? ஜீசஸ் உடைய ஓன் பிரதருடைய டீச்சிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, பேய்த்தனம், வைராக்கியம், விரோதம் என்பது பேய்த்தனம், பேய்க்குண்டான குணம், பிசாசுடைய குணம். அது மாத்திரம் இல்லை, ஜென்ம சுவாபம். ஜென்ம சுவாபம் என்றால் பிறவி குணம். நீங்களும் நானும் அதுதான் மனம் திரும்பணும். சொல்லுங்க, நீங்களும் நான் என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும். ஜென்ம சுவாபம், பிறவி குணங்கள் இதெல்லாம் மாறுச்சுன்னா தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். லௌகீக சம்பந்தமானதும், லௌகீகம்னா உலகத்தின் ஆலோசனைகள், உலகத்தின் கலாச்சாரங்கள். தயவு செய்து இன்றைக்கு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்கலாம் கேட்காதீங்க. அவங்க இப்படி ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் 1000 சண்டையை வச்சுட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போனீங்கன்னா நீங்களும் சமாதானமாக இருக்க முடியாது. வேத வசனம் என்ன சொல்லுது? வைராக்கியமும் விரோதத்தையும் விட்டு சமாதானத்தை நாடினால் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். நான் குறை உள்ளவன். பாருங்க, தன்னை குறையே இல்லாதவன் என்று நினைத்து கொள்ளுபவர்கள் மற்றவர்களோடு எளிதாக பழக மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்றவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்வா நினைப்பாங்க. அவங்க என்னை விட குறைவானவங்க இல்லை. தேவன் பாருங்க, நாம் குறை உள்ளவர்கள், நான் குறை உள்ளவன் என்பதை உணர்ந்து, ஏசப்பா என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, என்னை மன்னிச்சிங்கப்பா, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீங்கப்பா, நானும் என்ன பண்ணுறேன், உமக்கு பிரியமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஞானம், 2 ஞானம் இருக்கு. உலக பிரகாரமான ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஞானம். தேவன் கொடுக்கிற ஞானம் என்னவென்றால் வைராக்கியம், விரோதத்தெல்லாம் விட்டுருப்பா. உலக ஞானம் வித்தியாசமானது, அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் சொன்னேன். 1 என்னது? பட்சபாதம் இருக்கக்கூடாது. 2வது விசுவாசமும் கிரியையும். 3வது நாவும் வாயின் வார்த்தைகள். வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அந்த அதிகாரத்தில் நாக்கு காட்டையே கொளுத்தி விட்டுருமா. நாக்கு என்ன பண்ணுமா? காட்டையே கொளுத்தி விட்டுருமா. பாருங்க. அதுக்கு அடுத்தது, தேவனுக்கு பகை எது? தேவனுக்கு பகை எது? ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்கு பகையாக இருந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இது எனக்கு பகை. பகைன்னா என்னது? எனக்கும் உனக்கும் சண்டை. தேவனுக்கு பகை ரொம்ப முக்கியம். வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாருங்க, ரொம்ப பயங்கரமான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, விபச்சாரர், விபச்சாரின். ஏன்னா நீங்களும் நானும் மணவாளனுக்கு மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சபை மணவாளனுக்கு மணவாட்டியாக இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டோம். ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயமாகிவிட்டது. நிச்சயமாயிடுச்சுன்னா அவங்க 2 பேர் இன்னும் ஒரு 3 மாசத்துல கல்யாணம் பண்ண போறாங்க. அப்போ இந்த பொண்ணு பழைய ஃப்ரெண்டுக்கிட்டேயே பேசிக்கிட்டு பழைய பாய்ஸு பழைய உறவுகளோடையே வச்சுக்கிட்டு இருந்தா இவர் ஃபீல் பண்ண மாட்டாரா? என்னடா இது, நான் நிச்சயம் பண்ண பொண்ணு, இது என்னடானா இது இப்படிலாம் ட்ராக்கு போயிட்டு இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இது விபச்சார பாவத்துக்கு ஒத்தது.
நீ ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், மணவாளனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி. நீ ஒன்றை அலங்கரித்து மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தப்படாமல் உலகத்தின் பின்னாக போயிட்டு இருந்தீனா அது ஆண்டவருக்கு என்னவா மாறிடுமா? பகையாக மாறிவிடும். என்னவா மாறிடும்? சொல்றது புரியுதா? ஆண்டவர் நமக்கு, அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற மணவாளனுக்கு ஆயத்தப்படாம மணவாட்டி அதுக்கு நிச்சயத்திற்கு முன்பதாக இருந்த காரியங்கள், ரட்சிக்கப்படாததற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கையை போல வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் அது பகையாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அது தேவனுக்கு விரோதமான பகை. இன்னைக்கு நிறைய பேர் அறியாமலே ஆண்டவருக்கு பகையாளியா இருக்கிறாங்க. உலகத்தோட ஒத்து போயிட்டு, உலக கலாச்சாரத்தோட. நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். வேலைக்கு போவது உலகம் கிடையாது. வேலைக்கு போறது சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம், அது எல்லாரும் போய் தான் ஆக வேண்டும். ஆனால் உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்துடைய காரியங்களில் ஒத்து போய் அதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு போறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எனக்கு பகையாளி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். சொல்லுங்க வாய் திறந்து, நான் ஆண்டவருக்கு பிரியமா நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், சபைக்கு வருகிறவன். நான் என்னுடைய நோக்கம் எல்லாம் என் மணவாளனை நான் பிரியப்படுத்த வேண்டும். நான் மணவாட்டி. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டான உறவு தான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான உறவு. ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான உறவை போல இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா சும்மா சொல்லிட்டு போயிட்டா விஷயம் இல்லை. ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கவலையை மாற்றுவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்கு பிரியமாக மாறிடுவோம். பகையாளியாக இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமாக மாறிடுவோம். தேவனுக்கு பிரியமாக மாறிட்டா தேவனுடைய ஆசீர்வாதத்தை தானாய் பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உலகத்தின் என்னது வசனம் என்ன சொல்றது? உலக சிநேகம், the love of the world is not pleasing to God. தேவனுக்கு பிரியமானது அல்ல. வாலிப பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்க எங்க போனாலும் சரி, வேலைக்கு போகிற சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், பேசுகிற நானாக இருக்கலாம், உலக சிநேகம், உலகத்தின் மேல் உண்டான ஈர்ப்பு, தேவனை விட உலகத்தின் மேல் அதிகமாக ஈர்ப்பு வைத்தால் தேவன் அதற்கு பிரியப்பட மாட்டார். தேவனுக்கு அது பகை என்பதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியா 1-2-6 காரியம் பாருங்க. கிருபை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? பவுல் அப்போஸ்தலன் கிருபைன்னு பேசுறாரு. யாக்கோபும் கிருபையை பற்றி பேசுறாரு. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அவர் கிருபை மாத்திரமல்ல, அதிகமான கிருபை அளிக்கிறார். கிருபையை மாத்திரமல்ல, அதிகமான கிருபை. குடும்பத்தில் வாழுவதற்கு கிருபை, வேலை செய்வதற்கு கிருபை, படிக்கிறதற்கு கிருபை, ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துவதற்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். வாசிங்க. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மை, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையா நம்ம இருக்கணும். மனுஷர்களுக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கணும். அதிகாரிகளுக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் சில அதிகாரங்கள் இருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் அதிகாரங்கள் இருக்கிறது, சமுதாயத்தில் அதிகாரங்கள் இருக்கிறது. எந்த இடத்துலையும் நம்ம தாழ்மையா இருந்தால் தேவன் நமக்கு அதிக கிருபையை கொடுக்க, அவர் எப்படி கொடுக்கிறாரோ அதிகமான கிருபை. சத்தமா சொல்லுங்க, அதிகமான கிருபை. more than enough. தேவைக்கு அதிகமான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அடிப்படை தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஒரு காரியத்தில் நம்மளை உயர்த்தும் போது அதில் நம்ம தாழ்மையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கிருபை தான்.
இது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, இது தேவனுடைய கிருபை என்பதை நாம் உணர வேண்டும். நான் கஷ்டப்பட்டேன், நான் படித்தேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் இல்லை. ஆண்டவருடைய கிருபையில தான் கர்த்தர் நம்மை இந்த அளவுக்கு நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில வசதிகள் வரும்போது 300 ரூபாய் சட்டை போடுறவங்க 500 ரூபாய் சட்டை போடலாம், அதில் உயர்வு இருக்கலாம். ஆனால் நம்முடைய மன அளவில் என்றைக்குமே 300 ரூபாய் சட்டை போட்டாலும் சரி, 500 ரூபாய் சட்டை போட்டாலும் சரி, என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் வசதிகள் வர 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 பாருங்க, இன்னைக்கு இதில் போயிட்டோன்னா இதில் போக மாட்டாங்க. இந்த இவ்வளோ வசதியில் வந்துட்டா நான் இதிலெல்லாம் போக மாட்டேன். பாருங்கள், அம்மா மெஸ்ஸில் போய் சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்கணும், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதுக்கும் ரெடியாக இருக்கணும். எப்போ எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் நிறைய முறை சாப்பிடுவேன், அம்மா மெஸ்லலாம் சாப்பிட்ருக்கேன். நான் அதெல்லாம் எது பக்கத்தில் இருக்கோ, எது வசதியோ, அங்கே போகும்போது எது இருக்கோ சாப்பிடுவேன். அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போனாலும் சந்தோஷமாக நான் போவேன். பாருங்கள், நம்ம எல்லா நிலைமையிலும் இருக்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பான். இன்னும் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையை கொடுங்கப்பா. நீங்கள் என்ன தாழ்மை, நீங்கள் என்ன உயர்த்தினாலும் நான் தாழ்மையாக இருப்பேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் ஆண்டவர் நம்மளை நம்பிட்டாருன்னா போதும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நம்பிட்டாருன்னா போதும், அவர் நமக்கு எல்லா கிருபையை அளிக்க அதிகமாய் கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரமாகிறது. 7வது காரியம், நாளைய தினத்தை நாம் அறியோம். நாளைய தினத்தை நாம் அறியோம். பாருங்க, எதிர்காலத்தை குறித்து பிளான் பண்ணுவது தவறு கிடையாது, எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுவது நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப நான் இங்கே போவேன், அங்கே போவேன், இப்படி பண்ணுவேன், அங்கே பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறவங்க, நான் அமெரிக்காவில் செட்டில் ஆக போகிறேன், கனடா கடைசி பல்லாவர்த்தியே சுற்றி வருவாங்க. ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, ஓவராக நம்ம கணக்கு போட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. வசனத்தை வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய், நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். வாலிப பிள்ளைங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றது தேவனுடைய கிருபை, தெரியுமா? எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எவ்வளோ கொடிய, திடீர்னு ஒரு நோய் வருது. 20 வயசு காலேஜ் போகிற பிள்ளைங்க, திடீர்னு ஒரு நோய் வருது, ஒரு வாரம் சிக்குன்றாங்க, அடுத்தது திடீர்னு மரிச்சு போயிட்டாங்கன்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் போகிறோம், திடீர்னு பார்த்தா வாலிப பிள்ளைங்க கேன்சருன்றாங்க. பைக்கில் போகிறான்றான், ஆக்சிடெண்ட்டில் மரித்துட்டான்றாங்க. நம்ம கிருபையில் தான் வாழ்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், எல்லாம் நல்லது தான். ஆனால் எப்படி வசனம் என்ன சொல்லுது கேளுங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது, புல்லை போல் இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. காலையிலே முளைத்து மாலையிலே வாடி போகிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. என்ன பண்ணணுமா நம்ம? வாசிங்க. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு என்ன ஆகும் தெரியாது. கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருக்கு சித்தமானா நான் உயிரோடு இருந்தா உங்களை சந்திப்பேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு காலையில், நாளைக்கு உஷா சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர், கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உயிரோடு இருந்தால் அங்கே போய் என்ன பண்ணுவோம்? அட்டென்ட் பண்ணுவோம். அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, காலையில் எழும்ப தேவன் கிருபை கொடுத்து, நாளைக்கு வேலைக்கு போவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க,
எதிர்காலத்தை குறித்து திட்டமிடலாம், செயல்படலாம். ஆனால் அதையே யோசித்து நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி அப்படிலாம் இருக்காதபடிக்கு கர்த்தர் கொடுத்த நாளை கர்த்தருக்கு பிரியமாக இந்தந்த நாளுக்கு உண்டான பாடு போதும்னு சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய பிரியமாய் வாழுவதற்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் உயிரோடு இருந்தால் நான் இதை செய்ய எனக்கு கிருபை தாரும், பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இதை எதை குறிக்கிறது என்றால், நாம் தேவனை சார்ந்து வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பாருங்க, இதுதான் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கை. இதில் வைராக்கியம் கசப்பெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிக்கிறோம் வேகமாக. அந்த 7 காரியங்களை மாத்திரம் நான் உங்களை ரிமைண்ட் பண்ணுறேன். வாசிங்க. பட்சபாதம் காண்பித்தல் இருக்கக்கூடாது. பட்சபாதம் இருக்கக்கூடாது. 2வது விசுவாசம் கிரியையும். விசுவாசத்தை கிரியையிலே நாம் காட்ட வேண்டும். நாவும் வாயின் வார்த்தைகளும். நாவும் வாயின் வார்த்தைகளிலே நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். வைராக்கியமும் விரோதமும் இருக்கக்கூடாது. வைராக்கியமும் விரோதமும் தேவனுடைய பார்வையிலே ஒரு கசப்பான ஒரு காரியம். தேவனுக்கு பகை எது? தேவனுக்கு பகை உலக சிநேகம், தேவனுக்கு பகை. கிருபை. கிருபை எப்ப கிடைக்கும்? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான கிருபையை தேவன் நமக்கு அளிப்பார். 7வது நாளைய தினத்தை நாம் அறியோம். நாளைய தினத்தை நம்ம அறியோம்ப்பா. இன்னைக்கு தான்ப்பா ரட்சணிய நாள். இன்னைக்கு நல்ல ஆண்டவரை துதி, இன்னைக்கு நல்ல ஆண்டவரை ஆராதி, இன்றைக்கு நீ பரிசுத்தமாய் வாழ உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்தி உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதப்பா. இந்த நாளில் கூட வசனத்தின்படி வாழுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, வசனத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்காதபடிக்கு, ஆண்டவரே வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. உடைய வருகைக்கு மணவாளனாகி இயேசுவுக்கு மணவாட்டியான சபையாக, கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள சபையாக நாங்கள் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் சர்வாங்க சுகத்தை கொடும், தெய்வீக பாதுகாப்பை கொடும். ஆண்டவரே, வேலையிலே தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணும். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் வாழுவதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.